வணக்கம். ரூபவாயினின் பிரதான செய்தி அறிக்கை. நான் ராதிகா வின்சன். நான் இர்ஷாதே காதர். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் நிர்வாக காலத்தில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் பாராட்டத்தக்கவை என்று இஸ்ரேல் ஜனாதிபதி தெரிவிப்பு. சர்ச்சைக்குரிய இந்திய அமெரிக்க தூதரக துணை அதிகாரி அமெரிக்காவிலிருந்து வெளியேறல். வடக்கில் புதிய நீதிமன்ற கட்டிட தொகுதிகள் திறந்து வைப்பு. நடமாடும் நூலக கப்பல் சேவை இன்று திருகோணமலை துறைமுகத்திற்கு வருகை. சர்வதேச மனித உரிமைகள் செயலணியின் பணிப்பாளர் சபை கூட்டம் இன்று கொழும்பு. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தென்றல் சிங்கிங் ஸ்டார் மாபெரும் இறுதிப் போட்டி இம்மாதம் 18ஆம் தேதி. சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்கு வருவோரை நாடு கடத்தும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் நிர்வாக காலத்தில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் பாராட்டத்தக்கவை என்று இஸ்ரேல் ஜனாதிபதி ஷிமோன் பெரஸ் தெரிவித்துள்ளார். 3 தசாப்த காலமாக நிலவிய எல்டிடி பயங்கரவாதத்தை தோற்கடித்து ஏற்படுத்தப்பட்டுள்ள அபிவிருத்தி மற்றும் நல்லிணக்கம் மதிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை ஜெருசலம் நகரில் நேற்று சந்தித்த வேளையில் இஸ்ரேல் ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டார். சுனாமி அனர்த்தத்தின் போது இஸ்ரேல் இலங்கைக்கு வழங்கிய உதவிகளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நன்றியுடன் நினைவு கூர்ந்தார். இஸ்ரேல் பலஸ்தீன மோதலுக்கு தீர்வாக 2 நாடுகள் உருவாக்குவதற்கான ஐக்கிய நாடுகள் சபையின் சிபாரிசிற்கு இலங்கை முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாக ஜனாதிபதி கூறினார். இலங்கையுடன் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள இஸ்ரேல் வர்த்தகர்கள் சிலர் ஜனாதிபதியை சந்தித்தனர். இஸ்ரேல் இலங்கை வர்த்தக தொடர்புகளை விரிவுபடுத்துவது குறித்த விடயத்தில் பேச்சுவார்த்தையின் போது கவனம் செலுத்தப்பட்டது. இஸ்ரேலில் வாழும் இலங்கையர்கள் ஜனாதிபதியை பெரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். இந்த வரவேற்புக்கு பின்னர் அவர்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு நினைவு சின்னம் ஒன்றை வழங்கினார்கள். අටක ප්‍රජාතන්ත්‍රවාදය තියෙනවා නම් අටක සම්මත. ඒක තමයි සාමයට මුල් කියලා මම විශ්වාස කරන්නේ. දැන් අපි ප්‍රජාතන්ත්‍රවාදී අනුව ඒ රටේ ස්ථාපනය කරලා තියෙනවා. ත්‍රස්තවාදය ලං කරලා තියෙනවා. ඒ වගේම අපි ත්‍රස්තවාදය නැවත ඉසොසවන්නවත් රට දෙකට කඩනවා. අපි කාටවත් ඉඩ තියන්නේ නැහැ කියන පදනම ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை ஜெருசலம் நகரில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் சந்தித்தார். இஸ்ரேலின் பிந்து நீர்ப்பாசன முறையை நம் நாட்டில் பிரபல்யப்படுத்துவதற்கும் விவசாய துறையில் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதற்கும் இஸ்ரேல் பிரதமர் உடன்பட்டுள்ளார். ஜனாதிபதி மற்றும் தூதுக்குழுவினர் உலகின் இஸ்லாமிய சமூக தொடர்புகளை கொண்டுள்ள புனித வழிபாட்டு தலமாக கருதப்படும் கிரிசுகரவையும் பார்வையிட்டார். ஜோர்தானின் 2வது மன்னர் அப்துல்லா இபின் அல் ஹுசைனுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது. இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விடுத்த அழைப்பை ஜோர்தான் மன்னர் ஏற்றுக்கொண்டார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பலஸ்தீனத்தின் முன்னாள் ஜனாதிபதி மறைந்த யசீர் அரபாத்தின் சமாதியில் அஞ்சலி செலுத்தினார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு பலஸ்தீன நாட்டின் உயர் விருதும் வழங்கப்பட்டது. இதனை பலஸ்தீன ஜனாதிபதி மஹ்மூத் அப்பாஸ் வழங்கினார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பலஸ்தீன ஜனாதிபதி கலாநிதி மஹ்மூத் அப்பாசுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். எதிர்காலத்தில் சுயாதீன பலஸ்தீன நாடொன்று உருவாகுவதை காண்பதே தமது எதிர்பார்ப்பாகும் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். ஜனாதிபதி மற்றும் அவரது பாரியார் பெத்லஹேமில் உள்ள இயேசு கிறிஸ்துநாதரின் பிறப்பிடமான தேவாலயத்தில் விசேட ஆசீர்வாத பூஜையில் கலந்து கொண்டனர். இஸ்ரேல் அரசாங்கம் அமைக்கப்பட்ட பின்னர் அங்கு விஜயத்தை மேற்கொண்ட முதலாவது இலங்கை அரசு தலைவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆவார்.
அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ், வெளிநாட்டல்விகள் அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் டிவாஸ் குணவர்தன, பாராளுமன்ற உறுப்பினர்களான கமலா ரணதுங்க, ஜான் அமரதுங்க, ரோஷான் ரணசிங்க, ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க உள்ளிட்டோர் இந்த விஜயத்தில் பங்கு பற்றினார்கள். இந்த விஜயத்தின் மூலம் இலங்கைக்கு பல்வேறு துறைகளில் பல நன்மைகளை பெற்றுக் கொடுத்து ஜனாதிபதி உள்ளிட்ட தூதுக்குழுவினர் மத்திய கிழக்கிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை வெற்றிகரமாக பூர்த்தி செய்து இன்று நாடு திரும்பினார்கள். பெரும் சர்ச்சைக்குள்ளான இந்திய தூதரக துணை தூதுவர் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு திரும்பியுள்ளார். நாட்டிலிருந்து வெளியேறுமாறு அவருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக அமெரிக்க அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தேவயானி கொப்ரகடே என்ற இந்திய தூதரக துணை அதிகாரி தனது வீட்டு பணியாளருக்கு உரிய சம்பளத்தை செலுத்தாமையின் காரணமாக அவர் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டார். விசா மோசடி மற்றும் உண்மைக்கு புறம்பான கூற்றுக்களை தெரிவித்த குற்றச்சாட்டுகள் இவருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ளன. முறைகேடாக கைது செய்யப்பட்ட பின்னர் பல்வேறு கொடுமைகளுக்கு மத்தியில் நிர்வாணமாக சரீர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இவர் கடுமையான குற்றங்களை புரிந்தவர்களுடன் தடுத்து வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தூதரக துணை அதிகாரிக்கு ஏற்படுத்தப்பட்ட இம்சை தொடர்பாக இந்தியா கடும் ஆத்திரத்தை வெளிப்படுத்தியுள்ளது. இந்திய அரசாங்கம் அமெரிக்க தூதரக அதிகாரிகளுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அரசியல் கட்சி, பொதுமக்கள் அமைப்பு, இந்திய ஊடகம் ஆகியன அமெரிக்காவுக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளன. தேவயானியின் தூதரக சேவையின் தரத்தை உயர்த்தி அவருக்கு உரிய இடத்தை வழங்குமாறு அமெரிக்காவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய சேவை தரத்தில் மாற்றத்தை மேற்கொள்ளுமாறு அமெரிக்கா கோரியிருந்த போதிலும் இந்தியா அதனை நிராகரித்துள்ளது. குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள தேவயானி கொப்ரகடேயை மீண்டும் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்ப வேண்டிய நிலை அமெரிக்க அதிகாரிகளுக்கு ஏற்பட்டுள்ளது. தமக்கு வழங்கிய ஆதரவுக்காக இந்திய அரசாங்கத்திற்கும் பொதுமக்களுக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அவர் நன்றியை தெரிவித்துள்ளார். வடமாகாண சபை பிரதம செயலாளர் திருமதி விஜயலட்சுமியை பதவியிலிருந்து விலகுமாறு மேற்கொள்ளப்படும் அழுத்தத்தை கண்டிப்பதாக இலங்கை நிர்வாக சபை சங்கம் தெரிவித்துள்ளது. இத்தகைய நிர்வாகத்தின் கீழும் கடமைகளை மேற்கொள்வதற்கு தயாராக அதிகாரிகள் இருப்பதாக சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இவர் வேறு எவருக்கும் குறுகிய நோக்கத்திற்காக செயற்படுவதற்கு தயாரில்லை என்று சங்கம் வலியுறுத்தியுள்ளது. கொழும்பில் சமீபத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் இலங்கை நிர்வாக சபை சங்கத்தின் பிரதிநிதிகள் இந்த விடயங்களை குறிப்பிட்டனர். வடமாகாண சபை பிரதம செயலாளர் திருமதி விஜயலட்சுமிக்கு 24 வருட கால நிர்வாக சபை அனுபவம் உண்டு. சமீபத்தில் இருந்து பல்வேறு கோணங்களில் தமக்கு தொலைபேசி அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக திருமதி லட்சுமி தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு சார்பாக செயற்படுமாறு தொலைபேசி அச்சுறுத்தல் அவருக்கு வந்துள்ளன. பல சந்தர்ப்பங்களில் மரண அச்சுறுத்தலை கூட விடுத்து தன்னை பதவியிலிருந்து விலகுமாறு அழுத்தம் விடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது வடக்கில் தனியான பிரதேச நிர்வாகத்திற்கான முன்னேற்பாடாக இருக்கக்கூடும் என்று இலங்கை நிர்வாக சபை சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சர்வதேச மனித உரிமைகள் செயலணியின் பணிப்பாளர் சபை கூட்டம் இன்று காலை கொழும்பு கோட்டை ஒயிட் ஹவுஸ் ஹோட்டலில் நடைபெற்றது. பணிப்பாளர் நாயகம் PB அபேரகமின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் செயலணியின் புதிய தலைவராக KMR பிரியலால் தெரிவு செய்யப்பட்டார். மனித உரிமைகள் செயலணியின் சர்வதேச செயலாளர் நாயகம் தேசமானிய டாக்டர் KR கிருஷான் உட்பட பிரமுகர்கள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். செயலணியின் செயற்பாடுகள் தொடர்பாக டாக்டர் KR கிருஷான் இங்கு கருத்து தெரிவித்தார். நீதியை காரணமாக எடுத்து பிரித்தாகிய உபநிஷத்தில் அவாசனாக அவர்கள் எமது நாட்டில் மனித உரிமை மீறல்கள் நடப்பதாகவும் மனித உரிமை பிரச்சனைகள் இருப்பதாகவும் சர்வதேசம் தொடர்ந்து எமக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டு வருகிறது. இந்த அழுத்தம் கொடுப்பதால் நாங்கள் இந்த யுத்தத்தின் பிறகு வடமாகாணம் என்றாலும் சரி, கிழக்கு மாகாணம் என்றாலும் சரி, இலங்கை பூராவிலும் மக்கள் மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பிரச்சனையின்றி வாழ்கின்றனர். இதை தொடர்ந்து இந்த பிரச்சனையை மனித உரிமை மீறல் மூலமாக சர்வதேசம் அழுத்தம் கொடுப்பதால் எமது மக்கள் மத்தியில் இருக்கும் பெரும்பான்மை சிறுபான்மை மக்கள் மத்தியில் பிளவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆகையால் நான் சர்வதேசத்திடம் கேட்டுக்கொள்வது, எமது நாட்டில் மனித உரிமைகள் மீறல் சர்வதேசம் நினைக்கும் அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சகோதரர்களாக சொந்தக்காரர்களாக எமது ஜனாதிபதி கூறுவது போல் வாழ்கின்றோம். எங்களை ஒற்றுமையாக வாழ இடமளிக்க வேண்டும். சர்வதேச இந்த பிரச்சனையில் தொடர்ந்து தலையிடுவதை நிறுத்த வேண்டும். வடமாகாணத்தில் 23 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் சிறுவர் மற்றும் மகளிர் அபிவிருத்தி பணியகங்கள் அமைக்கப்படுகின்றன. பல்வேறு காரணங்களினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு நிவாரணம் வழங்குவதே இதன் நோக்கமாகும். சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சு இதற்கான திட்டத்தை முன்னெடுத்துள்ளது.
முதற்கட்டத்தின் கீழ் சிறுவர் மற்றும் மகளிர் அபிவிருத்தி பணியகத்திற்காக 80 லட்சம் ரூபாய் பெறுமதியான கணனிகள், காகிதாதிகள், அலுவலக உபகரணங்கள் ஆகியன கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் சமீபத்தில் விநியோகிக்கப்பட்டன. அமைச்சர் திஸ்ஸ கரளியத்த, தேசிய சிறுவர் பாதுகாப்பு சேவை அதிகார சபையின் தலைவி சட்டத்தரணி அனோமா திசாநாயக்க உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். பதுளை பசறை வீதியில் 6ஆம் கட்டைக்கு அருகாமையில் முச்சக்கர வண்டி ஒன்று பாதையை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது. இச்சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 2 காயங்களுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை 4 மணியளவில் விபத்து இடம்பெற்றுள்ளது. கடும் பனிமூட்டமே விபத்து காரணமாக இருக்கலாம் என பதுளை போலீசார் தெரிவித்துள்ளனர். முச்சக்கர வண்டி 250 அடி பள்ளத்தில் வீழ்ந்துள்ளது. படல் கும்பர பிரதேசத்தை சேர்ந்த 26 வயதான நபர் உயிரிழந்துள்ளார். காயமடைந்தோர் பதுளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து தொடர்பாக போலீஸ் திடீர் தொலைபேசி பிரிவு கிடைத்த தகவலுக்கு அமைவாக விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்பதற்கு போலீசாரினால் முடிந்துள்ளது. கடும் மழை மற்றும் காற்று காரணமாக சேதமடைந்திருந்த பொஸ்கோ கல்லூரி புனரமைக்கப்பட்டு மீண்டும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதங்களில் பெய்த கடும் மழையினால் இந்த கல்லூரி பெரும் சேதமடைந்திருந்தது. இதனால் கல்லூரி மாணவர்களுக்கான கற்பித்தல் நடவடிக்கைகள் ஹட்டன் புகையிரத நிலையத்தின் யாத்ரீகர்கள் மண்டபத்தில் இடம்பெற்றது. கல்லூரி அதிபரின் வேண்டுகோளுக்கு இணங்க நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் MP ராஜதுரை இதன் அபிவிருத்தி பணிகளுக்கு 5 லட்சம் ரூபாவை வழங்கியிருந்தார். அபிவிருத்தி செய்யப்பட்ட இந்த பாடசாலை இன்று திறந்து வைக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் P திகாம்பரம் இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கினார். மத்திய மாகாண சபை உறுப்பினர்கள் உட்பட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இலங்கை 2013ஆம் ஆண்டில் சுற்றுலாத்துறையின் இலக்கை அடைந்துள்ளது. இக்கால பகுதியில் 12 லட்சம் சுற்றுலா பயணிகளின் வருகை எதிர்பார்க்கப்பட்டது. நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை 12,75,000க்கும் அதிகமாகும். குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் மற்றும் இலங்கை சுற்றுலா சபை வழங்கிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு 2013ஆம் ஆண்டு குடிவரவு அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை 26.7% அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆக கூடுதலான சுற்றுலா பயணிகள் டிசம்பர் மாதத்தில் வருகை தந்துள்ளனர். இத்தொகை 1,63,000க்கும் அதிகமாகும். கடந்த வருடத்தின் ஒப்பிடுகையில் சுற்றுலா பயணிகளின் வருகையில் அதிகரிப்பு ஆகஸ்ட் மாதத்தில் இடம்பெற்றுள்ளதாக புள்ளி விவரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது 55% அதிகரிப்பாகும். நிந்தவூர் பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல்கள், உணவு வழங்கும் இடங்கள், விற்பனை நிலையங்கள் என்பன இன்று திடீரென சுற்றி வளைக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டன. கல்முனை பிராந்திய பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் MS இப்ரா லெபியின் பணிப்பின் பேரில் பொது சுகாதார பரிசோதகர் குழு இந்த சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு சோதனையிட்டன. இதன்போது பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்கள் என்பன மீட்கப்பட்டு அளிக்கப்பட்டன. வர்த்தகர்கள் சிலருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த சுற்றி வளைப்பின் போது சிலர் தமது வர்த்தக நிலையங்களை திடீரென மூடிவிட்டனர். இவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய அம்பாறை காரைதீவு கலாசார மண்டபத்திற்கான கட்டட நிர்மாண பணிகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த கட்டட நிர்மாண பணிகளுக்காக நகர அபிவிருத்தி வேலை திட்டத்தின் கீழ் 2.5 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் நிர்மாண பணிகள் 6 மாத காலத்திற்குள் பூர்த்தி செய்யப்படும். நந்தவன பிள்ளையார் ஆலயத்திற்கு அருகாமையில் இந்த கலாசார மண்டபம் நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது. ஆண்டு தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு ஆண்டாக பெயரிடப்படுவதாக சுகாதார அமைச்சர் மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். போதையற்ற சமூகம் ஒன்றை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும். இது தொடர்பான முதலாவது நிகழ்வு எதிர்வரும் திங்கட்கிழமை இடம்பெற உள்ளது. இதனை புகைத்தலுக்கு எதிரான தினமாக கருதி பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தும் நடைபவனி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் மாகாண சுகாதார அமைச்சர்களின் மாநாடு இன்று கொழும்பில் நடைபெற்றது. சுகாதார அமைச்சர் இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். புகைத்தலினால் இலங்கையில் வருடம் ஒன்றுக்கு 20,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக சுகாதார அமைச்சர் மைத்திரிபால சிறிசேன மேலும் கருத்து வெளியிடுகையில், நாம் புகைத்தல் தொடர்பாக சிகரெட்டிற்கான விளம்பரம் குறித்து வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பு இன்னும் புதுக்கடை நீதிமன்றத்தில் இருந்து வருகிறது. இங்கிலாந்து மற்றும் அமெரிக்க வெள்ளையர்களினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையே இதற்கு காரணமாகும். இத்தகைய சவால்கள் ஏற்பட்ட போதிலும் இந்த வர்த்தமானி அறிவிப்பை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் நாம் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளோம். அதேபோன்று விடுக்கப்பட்டுள்ள சவால்களை வெற்றி கொண்டு கட்டம் கட்டமாக முன்னோக்கி செல்வதற்கு எதிர்பார்த்துள்ளோம் என்றார். மாவட்டகம பிரதேச சபையில் தற்காலிக அடிப்படையில் பணியாற்றிய ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன.
இதற்கான நிகழ்வு பாராளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது. பிரதேச சபையில் நீண்ட காலமாக பணியாற்றிய 22 ஊழியர்கள் நிரந்தர நியமனங்களை பெற்றார்கள். நகர சுகாதார ஊழியர்கள், நூலக உதவியாளர்கள், காவற்காரர்கள் ஆகியோருக்கு இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கிழக்கு மாகாணத்தில் தொடர்ந்து காணப்படும் காணி மற்றும் எல்லை பிரச்சினைகளுக்கு இவ்வாண்டுக்குள் தீர்வு காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற இவ்வருடத்திற்கான முதலாவது காணி கச்சேரியில் மாகாண காணி ஆணையாளர் டி ஸ்ரீசுமன் தர்மசேன இதனை தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்ட செயலக ஏற்பாட்டில் அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. காத்தான்குடி பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற இந்த காணி கச்சேரியின் மூலம் பொதுமக்களும் ஏராளமான சேவைகளை பெற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் MF சிப்லி உட்பட அரசியல் பிரமுகர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். வடக்கில் சாவகச்சேரி மற்றும் மல்லகம் ஆகிய பிரதேசங்களில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட நீதிமன்ற கட்டட தொகுதிகள் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டுள்ளன. மல்லாகத்தில் நீதி அமைச்சின் நிதியுதவியுடன் 160 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய நீதிமன்ற கட்டட தொகுதி இன்று திறந்து வைக்கப்பட்டது. பிரதேசத்தின் நீண்டகால தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த நீதிமன்றம் திறந்து வைக்கப்பட்டது. நீதித்துறை அமைச்சர் ரவுப் ஹக்கீம் இதனை திறந்து வைத்தார். சர்வமத வழிபாடுகளும் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார், அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம், பிரதமர் நீதியரசர் மொஹான் பீரிஸ், நீதி அமைச்சின் அதிகாரிகள் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் நிதியுதவியுடன் 180 மில்லியன் ரூபாய் செலவில் சாவகச்சேரியிலும் நீதிமன்ற கட்டிட தொகுதி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. சர்வமத வழிபாடுகளுடன் இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றது. அமைச்சர்களாக ரவுப் ஹக்கீம், டாக்டர் தேவானந்தா, பிரதமர் நீதியரசர் மொஹான் பீரிஸ், வடமாகாண ஆளுநர் GA சந்திரஸ்ரீ, பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் உட்பட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். வவுனியா மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக பெய்த மழை மற்றும் தொடர்ச்சியான வெயில் காரணமாக உளுந்து செய்கை பெரிதும் பாதிப்படைந்தது. பொதுவாக 6500 ஹெக்டேர் காணிகளில் உளுந்து பயிரிடப்படுகிறது. எனினும் ஆரம்பத்தில் மழையின்மை காரணத்தினால் 50 ஹெக்டேர் காணியில் மாத்திரமே உளுந்து பயிரிடப்பட்டது. இதனை அடுத்து பெய்த மழையினால் உளுந்து செய்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்டஈடாக மானியங்கள் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு சந்திவெளி கலாசார மண்டபம் நேற்று மாலை திடீரென இடிந்து விழுந்துள்ளது. இந்த கலாசார மண்டபம் 5 வருடங்களுக்கு முன்னர் நிர்மாணிக்கப்பட்டது. இந்த கட்டடம் இடிந்து வீழ்வதற்கு சற்று முன்னர் அங்கு பெண்கள் அமைப்பின் ஒன்றுகூட நிகழ்வொன்றும் இடம்பெற்றுள்ளது. கூட்டம் சற்று தாமதமாக நிறைவடைந்திருந்தால் நூற்றுக்கணக்கானோர் பாரி விபத்தினை எதிர்நோக்க நேரிட்டிருக்கும். இந்த கட்டடம் பாடசாலை மாணவர்களுக்கான கருத்தரங்குகளுக்கும் பொது அமைப்புகளின் கூட்டங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டு வந்தன. நிர்மாண பணிகளில் காணப்படும் குறைபாடுகளினால் இந்த கட்டடம் இடிந்து வீழ்ந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. நடமாடும் நூலகமாக வர்ணிக்கப்படும் லோகோஸ்கோப் கப்பல் இன்று திருகோணமலை துறைமுகத்தின் அஷ்ரப் இறங்குதுறையை வந்தடைந்தது. இந்த நடமாடும் நூலகத்தில் 60 நாடுகளைச் சேர்ந்த 400 பேர் தொண்டர்களாக பணிபுரிகின்றனர். இந்த கப்பலில் 5000 புத்தகங்கள் இருக்கின்றன. 9 மாடிகளை கொண்ட இந்த கப்பல் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை திருகோணமலை துறைமுகத்தில் தரித்திருக்கும். நாளை முக்கிய பிரமுகர்களும் நாளை மறுதினம் பாடசாலை மாணவர்கள், பொதுமக்கள் ஆகியோரும் இந்த நூலகத்தை பார்வையிடலாம். இந்த கப்பல் மோட்டாவில் பதிவு செய்யப்பட்டதாகும். இலங்கை போக்குவரத்து சபையின் மட்டக்களப்பு பிராந்திய அலுவலகத்தில் பல வருடங்களாக தற்காலிக அடிப்படை பணியாற்றிய ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த ஊழியர்கள் பல வருடங்களாக தற்காலிக அடிப்படையில் சேவையாற்றி வந்தனர். பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரம் ஊழியர்களுக்கான நிரந்தர கடிதங்களை வழங்கினார். இந்த ஊழியர்கள் கடந்த 6 வருடங்களாக தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களாக பணியாற்றியுள்ளனர். நியமனங்களை வழங்கும் நிகழ்வு மட்டக்களப்பு போக்குவரத்து சபை பேருந்து சாலையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட தெண்டர் சிங்கிங் ஸ்டார் நட்சத்திர பாடகர் தெரிவு போட்டியின் இறுதிப் போட்டியில் களமிறங்கும் 10 நட்சத்திர பாடகர்களுடனான ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஆனந்த சமரகோன் கலையரங்கில் இடம்பெற்றது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஹட்சன் சமரசிங்க இந்த போட்டிக்கு தலைமை தாங்குகின்றார்.
தெண்டல் சிங்கிங் ஸ்டாரின் மாபெரும் இறுதிப் போட்டி ஜனவரி 18ஆம் தேதி ஆனந்த சமர்கோன் கலையரங்கில் நடைபெற இருக்கிறது. தெரிவு செய்யப்பட்ட 10 பேரும் இலங்கை வானொலியின் நிரந்தர மெல்லிசை பாடகர் அந்தஸ்தை பெற உள்ளமை சிறப்பான விடயமாகும். 10 போட்டியாளர்களில் சிங்கள மொழியை தாய்மொழியாக கொண்ட 4 தெரிவு செய்யப்பட்டுள்ளமை ஒரு விசேட அம்சமாகும். நடுவர்கள் தெரிவோடு ரசிகர்களின் வாக்குகளும் குறுஞ்செய்திகளும் கணிப்பிடப்பட்டு வெற்றி பெறும் பாடகர் இறுதி மாபெரும் போட்டியில் நட்சத்திர பாடகராக முடிசூட்டப்படுவதுடன் SMS விருதும் வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஹட்சன் சமரசிங்க உட்பட கூட்டுத்தாபன உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். சுகிர்தா அதேபோல் உதாரா காரிய பெருமை சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியா வருபவர்களை வெளியேற்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று பிரதமர் டோனி அபோட் தெரிவித்துள்ளார். படகுகளில் வரும் போலி அகதிகள் மீண்டும் திருப்பி அனுப்பப்படுவார்கள். ஆஸ்திரேலியாவின் சேனல் 10 தொலைக்காட்சி அலைவரிசைக்கு அளித்த பேட்டியில் ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபோட் நாட்டின் குடிவரவு கொள்கை தொடர்பாக தெளிவுபடுத்தினார். சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியா வருபவர்களை நிறுத்த வேண்டும் என்று ஆஸ்திரேலிய மக்கள் விரும்புகின்றனர். அந்த மக்களின் தேவையை தான் நிறைவேற்றி வருவதாக டோனி அபோட் குறிப்பிட்டார். ஆட்களை கடத்துபவர்களுக்கு உதவக்கூடிய தகவல்களை தாம் வெளியிட விரும்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். படகுகளில் வரும் எந்த அகதிகளுக்கும் ஆஸ்திரேலியாவில் புகலிடம் வழங்கப்பட மாட்டாது என்று அவர் குறிப்பிட்டார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் நிர்வாக காலத்தில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் பாராட்டத்தக்கவை என்று இஸ்ரேல் ஜனாதிபதி தெரிவிப்பு. சர்ச்சைக்குரிய இந்திய அமெரிக்க தூதரக துணை அதிகாரி அமெரிக்காவிலிருந்து வெளியேறல். வடக்கில் புதிய நீதிமன்ற கட்டிட தொகுதிகள் திறந்து வைப்பு. நடமாடும் நூலக கப்பல் சேவை இன்று திருகோணமலை துறைமுகத்திற்கு வருகை. சர்வதேச மனித உரிமைகள் செயலணியின் பணிப்பாளர் சபை கூட்டம் இன்று கொழும்பு. இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாவன தெண்டல் சிங்கிங் ஸ்டார் மாபெரும் இறுதிப் போட்டி இம்மாதம் 18ஆம் தேதி. சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்கு வருவோரை நாடு கடத்தும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் அறிவிப்பு. இத்துடன் ரூபவாகினியின் பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.